வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான பெங்காலி வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பேரு பாப் அப்படின்றது. இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸோட பிளாட்டை பத்தி நான் முதல்ல சொல்றேன். ஆக்சுவலா பெங்காலி வெப் சீரிஸ்ல நிறைய வெப் சீரிஸோட பிளாட் இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு பெரிய கூட்டு குடும்பம் வீடு இருக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்காக எல்லாருமே கேதர் ஆகுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒவ்வொரு கொலையா நடந்துட்டு இருக்கு. கொலை நடக்குதா இல்ல அவங்க எதர்ச்சியா தான் சாவுறாங்களா, இந்த மாதிரி பல கேள்விக்குறி இருக்கு. அதே மாதிரி இவங்க பாஸ்ட்ல சில தப்பெல்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த பாஸ்ட்ல பண்ண தப்ப நினைச்சு வீட்டுல இருக்க எல்லாருமே பயப்படுறாங்க. பாஸ்ட்ல அப்படி என்ன தப்பு பண்ணாங்க, இப்ப பிரசன்ட்ல கொலை நடக்கிறதுக்கு யாரு காரணம், இதுதான் இந்த சீரிஸோட மீதி கதையா இருக்கும். மேக்சிமம் பெங்காலி சீரிஸ்ல இதான் கதையா இருக்கும். ஆனா இந்த இதை சூப்பரா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒரு பொண்ணு நகைலாம் மாட்டியிருக்காங்க. அந்த நகையெல்லாம் எதிர இருக்க ஒரு மர்ம நபர் தான் மாட்டி விட்டுட்டு இருக்காரு. பெட்டியில இருந்து நகையை எடுத்து இந்த பொண்ணுக்கு போட்டு விட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் சாமி நகை, இதெல்லாம் நம்ம போடக்கூடாது, பாவம்ன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இவன் இருக்கான்ல, எனக்கு பாவம் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்றான். அதே மாதிரி இந்த பொண்ணு கிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றான். நான் சாமி நகை போட்டிருக்கேன், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதான் சொன்னேன்ல, எனக்கு பாவம் பண்றதுனா பிடிக்கும்ன்ற மாதிரி நெருங்கி போறான். அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நமக்கு அந்த வீடை காட்டுறாங்க. இது அதே அரண்மனையா இல்ல வேற அரண்மனையான்னு தெரியல. இந்த இடத்துல ஒரு ஃபெஸ்டிவல் நடக்க போது போல. அந்த ஃபெஸ்டிவலை நியூஸ் மாதிரி கவர் பண்றதுக்காக ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. கேமராமேன் வந்திருக்காரு, டைரக்டர் வந்திருக்காரு, ஒரு ஆங்கர் பொண்ணு வந்திருக்காங்க. இந்த ஆங்கர் பொண்ணு இங்க இருக்க பெரியவர்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கா. இந்த பெரியவர் இவரோட ஃபேமிலியை பத்தி சொல்றாரு. இந்த பெரியவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. பெரியவர் ஒய்ஃப்னு சொல்றேன். அதே மாதிரி இந்த பெரியவருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சி ஹஸ்பண்ட்லாம் இறந்து போயிட்டாரு போல. இப்ப அவங்க விதவையா இருக்காங்கன்றது தெரிய வருது. இதை தாண்டி இந்த பெரியவரை பொறுத்த வரைக்கும் நிறைய பசங்க நிறைய பொண்ணுங்களாம் இருக்காங்க. நான் ஒவ்வொருத்தரை பத்தியா அப்புறமா சொல்றேன். இந்த இடத்துல ஒரு குரு பூசாரி இருக்காரு. அந்த குரு பூசாரி இங்க இருந்து அவரோட வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காரு போல. போறதுக்கு முன்னாடி இந்த பெரியவர்கிட்ட பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, எனக்கான செட்டில்மெண்ட்டை நீங்க சீக்கிரமா முடிச்சிருங்க, எப்பதான் முடிப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பெரியவர் கேட்கிறாரு. அதாவது அந்த குரு பெரியவர் கேட்கிறாரு. அதுக்கு இந்த பெரியவர் இருக்கார்ல, முதல்ல இந்த பூஜைலாம் முடியட்டும், அதுக்கப்புறம் அதை பத்தி பேசலாம்னு சொல்றாரு. அந்த குருவை இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப பெரியவரோட 2 பசங்க ஃபேமிலியோட இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போதைக்கு இவங்கள அண்ணன் தம்பின்ற மாதிரி சொல்றேன். அந்த பசங்க வரும்போதே இந்த குரு போயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ஜெனரலா அந்த குரு கிட்ட பேசுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. இவங்க 2 பேருக்கு மொத்தமா 3 பசங்க இருக்கிறது தெரிய வருது. தாத்தா பாட்டியை பார்த்து இந்த பசங்க எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரோட ஒய்ஃபுங்களை நமக்கு காட்டுறாங்க. அண்ணன் ஒய்ஃப் தம்பி ஒய்ஃப்னு சொல்றேன். இவங்க 2 பேருமே எப்ப பாரு புறம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. வந்தோனியா புறம் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. வந்த பசங்க இருக்காங்கல்ல, சோட்டன் சித்தப்பா எங்க, சோட்டன் சித்தப்பா எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சோட்டன் எங்கேயாவது இருப்பான், எங்க இருக்கான்னு தெரியலன்ற மாதிரி வீட்டுல இருக்க பெரியவங்க சொல்றாங்க. நாங்க சோட்டன் சித்தப்பாவை கண்டிப்பா பார்க்கணும்ன்ற மாதிரி இந்த பசங்க அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோட்டன்ன்ற நபர் எங்க போனாருன்றது இவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அண்ணனோட ஒய்ஃப் தம்பியோட ஒய்ஃப் 2 பேருமே எப்ப பாரு புறம் பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா. வந்தோனியா ஹஸ்பண்டுங்க கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அது என்னன்னா, இன்னும் சொத்தெல்லாம் பிரிச்சு வாங்காம இருக்காங்க போல, சீக்கிரமா சொத்தெல்லாம் பிரிச்சு கேளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 2 பேரோட ஹஸ்பண்டும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி அண்ணனோட ஒய்ஃபும் சரி தம்பியோட ஒய்ஃபும் சரி ரொம்ப க்ளோஸா பேசிப்பாங்க. அடுத்தவங்களை பத்தி புறம் தான் பேசிப்பாங்க. இப்ப ஸ்னேகான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க இந்த சீரிஸ்ல முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. இந்த ஸ்னேகா யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பெரியவரோட பொண்ணா இருப்பாங்க. ஸ்னேகா வந்தோனியா சோட்டன் எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சோட்டன் ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறது தெரிஞ்சோனே இவங்க பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இந்த சோட்டனோ பெரியவரோட பையன் தான். ஆனா ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு அப்செட்லயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. எதுக்காக இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க, பசங்க எல்லாம் ஒன்னதான் தேடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஸ்னேகா பேசுறாங்க. இப்ப பசங்களும் கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. சோட்டன் சித்தப்பா இங்கதான் இருக்காரு, சோட்டன் சித்தப்பா இங்கதான் இருக்காருன்ற மாதிரி பசங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி இவர்கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு வழியா எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவரை வெளியே இழுத்துட்டு வந்துடுறாங்க. அதாவது சாமி சிலை இருக்குல்ல, அங்க இழுத்துட்டு வந்துடுறாங்க. சாமி சிலையை பாக்குற இவருக்கு மைண்டுக்குள்ள ஏதோ ஒன்னு ஓடிட்டு இருக்கு. இவர் சின்ன பையனா இருக்கும் போது நடந்த விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. இவரோட சின்ன வயசுல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அதாவது ஒரு 16-17 வயசு இருக்கும் போது நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அந்த டைம் இவங்களோட வீட்டுல பாருன்ற ஒரு பொண்ணு வேலை பார்த்திருப்பா. ஏறக்குறைய இவரோட வயசுல தான் அந்த பொண்ணும் இருப்பா. 2 பேருமே சிரிச்சுலாம் பேசியிருப்பாங்க. பிரசன்ட்ல அந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அந்த பொண்ணை பத்தி யோசிச்சுதான் இந்த இடத்துல இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது அப்பா இருக்காருல, இந்த அண்ணன் தம்பி கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. குரு பூசாரிக்கு கால் பண்ண அவர் இறந்து போயிருக்கிறதா சொல்லிட்டாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, நீங்க போய் பாருங்கன்ற மாதிரி அண்ணன் தம்பி கிட்ட சொல்லிட்டாரு. நாங்க பாக்குறோம்ன்ற மாதிரி அண்ணனும் தம்பியும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. குரு பூசாரி இறந்து போயிருக்காரு. இது கொலையா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அங்க இருக்கவங்க அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அவர் வாயில ஏதோ ஒரு பேப்பரும் இருக்கு. என்ன பேப்பர்னு அண்ணனும் தம்பியும் எடுத்து பாக்குறாங்க.
கண்டென்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அதாவது புக்கோட ஸ்டார்டிங்ல கண்டென்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் போட்டிருக்கு. சரி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்ற மாதிரி அண்ணனும் தம்பியும் இங்க இருந்து கிளம்புறாங்க. இத பத்தி நம்ம அப்பா கிட்ட சொல்ல வேணாம், ரொம்ப பயந்துருவாரு, அதனால நம்ம வேற மாதிரி அவர் முடியாம இறந்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்லிடலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது அந்த சோட்டன், இவங்களோட தம்பி சோட்டன் இருக்காருல, ஆத்துக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அவன் இன்னும் அதெல்லாம் மறக்கல போல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்ப சோட்டன் அந்த ஆத்தை பார்த்து சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப சட்டுன்னு அந்த பாருன்ற பொண்ணு இருக்காங்கல்ல, ஆத்துக்குள்ள இருந்து வெளியே வந்து இவரோட கையை பிடிக்கிறாங்க. எப்படி இருக்கன்னு கேக்குறாங்க. இது செம்மையா பயந்துடுறாரு. கையை விடுன்ற மாதிரி விலகி போறாரு. அந்த பாருன்ற பொண்ணு இறந்து போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த பொண்ணை யோசிச்சு பார்த்து இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அண்ணன் தம்பி இருக்காங்கல்ல, அந்த குரு பூசாரி உடம்பு முடியாம இறந்து போயிட்டாருன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லிடுறாங்க. சரி நம்மளே பூஜையை பண்ணலான்ற மாதிரி பூஜை வேலை எல்லாம் ஆரம்பிச்சிருது. இப்ப பூஜை நடந்துட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தங்க என்ட்ரியை கொடுக்குறாங்க. இவங்க தான் இந்த சீரீஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. ஆக்சுவலா பாருன்ற மாதிரி ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அந்த பாரு தான் வந்திருக்காங்க. இவன் என்ன திடீர்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. பாருன்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க சினிமாக்காக ரூபினின்ற பேர்ல சினிமாக்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க. அதாவது கவர்ச்சி நடனம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நடனம் மட்டும் இவங்க சினிமால பண்ணுவாங்க. இப்ப கதை அப்படியே பிரசன்ட்டுக்கு வருது. இவ எதுக்காக வந்தான்னு எல்லாருமே ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்கல்ல. ஆனா இந்த மீடியாவை சேர்ந்தவங்க எக்ஸைட் ஆயிடுறாங்க. ரூபினி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பாக்குற இந்த பெரியவரோட ஒய்ஃப்க்கு பயங்கரமா கோவம் வருது. இதெல்லாம் நீ கவர் பண்ணாத அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த அப்படின்ற மாதிரி ரூபினியை பார்த்தும் கேட்டுட்டு இருக்காங்க. ரூபினி இந்த இடத்துக்கு வந்ததுல யாருக்குமே விருப்பம் இல்ல போல. ரூபினி யாருன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரூபினியோட உண்மையான பேரு பாரு அப்படின்றது. பாஸ்ட்ல பாருன்னு ஒரு பொண்ணை காட்டுவாங்கல்ல, அவங்க தான் இந்த ரூபினி. இந்த ரூபினியை பொறுத்த வரைக்கும் நடந்த எல்லாமே மறந்து போயிருக்கும். இந்த ஃபெஸ்டிவலை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த பெரியவரோட ஒய்ஃப்க்கு சுத்தமா விருப்பம் இல்ல, கோவப்பட்டு இருக்காங்க. ஆனா இந்த பெரியவர் இருக்கார்ல, சரி இருந்துட்டு போகட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மத்தவங்க எல்லாம் பயங்கரமா சண்டை போடுறாங்க. சின்ன பசங்களும் இவங்க தானே ரூபினின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அண்ணனோட ஒய்ஃப் தம்பியோட ஒய்ஃப் இவ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கா, என்ன பிளானோட வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய அந்த பெரியவர் இருக்க சொல்லிட்டார்ல, அதனால இந்த ரூபினியும் எங்கேயாவது கிளம்பலான்ற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. அப்ப ரூபினி கிட்ட பேசுறதுக்காக ஸ்னேகா மட்டும் வந்துடுறாங்க. வீட்டுல எல்லாருமே எதிர்த்தாலும் இந்த ஸ்னேகா மட்டும் சகஜமா பேசிட்டு இருக்காங்க. வாங்க உங்களுக்கான ரூமை காட்டுறன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு ரூபினி இருக்காங்கல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு எந்த ரூம் ஃபீல் ஆகுதோ நான் அந்த ரூமுக்கு போயிடுறேன், ஏன்னா எனக்கு பழசு கொஞ்சம் ஞாபகம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கான ரூமை தேட ஆரம்பிக்கிறாங்க. ரூபினியை வீட்டுக்குள்ள விட்டதுக்கு ஒய்ஃபும் அதே மாதிரி தங்கச்சியும் பயங்கரமா இந்த பெரியவர் கிட்ட கோவப்படுறாங்க. இந்த பெரியவர் விடுங்க பூஜை பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரூபினி ஒரு பர்டிகுலர் ரூமுக்கு வராங்க. இந்த ரூமுக்கு ஏற்கனவே வந்த மாதிரிலாம் இவங்களுக்கு ஃபீல் வருது. அந்த ஃபீல் எல்லாம் இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பசங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க ரூபினி தானே, நீங்க வந்து இந்த மாதிரி சாங் எல்லாம் டான்ஸ் பண்ணுவீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா அது நான் தான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பசங்க கிட்ட பேசுறாங்க. இப்ப ரூபினி எந்த ரூமுக்கு வந்திருக்காங்கன்னா அந்த அண்ணனோட ரூமுக்கு தான் வந்திருக்காங்க. இதனால பசங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ரூபினி நம்ம ரூமுக்கு தான் வந்திருக்காங்கன்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. வாங்க கேட்கலாம் ஹஸ்பண்ட கூப்பிடுறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் போறதுக்கு தயங்கிட்டு இருக்காரு. நானே கேட்கிறேன்ற மாதிரி அந்த ஒய்ஃப் கேட்கறதுக்காக போறாங்க. என்னன்னு தெரியல, ரூபினி கிட்ட பேசுறதுக்கு இந்த அண்ணன் தம்பி பயப்படுறாங்க. ஆனா இந்த லேடிஸ் இருக்காங்கல்ல, கிளம்பி ரூபினியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஹெல்ப் பண்றதுக்காக அம்மாவும் கூட வந்திருக்காங்க. இப்ப மூத்த மருமக இருக்காங்கல்ல, இது ஏன் ரூம், நீ எதுக்காக வந்த, வெளியே போன்ற மாதிரி சண்டை போடுறாங்க. இது உங்க ரூமா, என் ரூம் மாதிரி ஃபீல் தந்தது, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரி சொல்றாங்க. இங்க நான் வந்த மாதிரிலாம் எனக்கு தோணுதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, என் ஹஸ்பண்டும் நானும் தான் இந்த ரூம்ல இருப்போம், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஸ்னேகா மட்டும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசுறாங்க. அதாவது எல்லாருமே சேர்ந்து ரூபினியை திட்டுறாங்கல்ல, அதனால ஸ்னேகா மட்டும் சப்போர்ட்டிவா பேசுறாங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா இந்த வீட்லயே நீ இருக்க கூடாது, கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஸ்னேகா இருக்காங்கல்ல, என் ரூம்ல வேணா நீங்க ஷேர் பண்ணி இருந்துக்கோங்க, நான் தனியா தானே இருக்கன்ற மாதிரி உங்களை கூட்டு போறாங்க. இந்த சின்ன பசங்க இருக்காங்கல்ல, பேரண்ட்ஸோட போனை வாங்கிட்டு தனியா இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. உண்மையாலேயே வந்திருக்கிறது ரூபினியா அப்படின்ற மாதிரி ரூபினியோட டான்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமயம் ஸ்னேகா இருக்காங்கல்ல, ரூபினியா அவங்க ரூமுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ரூபினி எல்லா இடத்த பார்த்தும் ஒரு மாதிரி வித்தியாசமா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் கேட்கணும்னு இருந்தேன், உண்மையிலேயே உனக்கு எல்லாமே மறந்துருச்சான்னு கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி ரூபினியும் இந்த இடத்துல சொல்றாங்க. ரூபினிக்கு மறந்துச்சா இல்லையான்றது ஒரு கேள்வியா தான் இருக்கு. சோட்டனை பொறுத்த வரைக்கும் இந்த பாரு, அதாவது ரூபினியை பார்த்தா சந்தோஷப்படுவாரு. ஆனா இன்னும் அந்த சோட்டனுக்கு தெரியாம தான் இருக்கு. இப்ப அந்த அண்ணனோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அண்ணன் கிட்ட கேக்குறாங்க. அது என்னன்னா அவளுக்கு அந்த ரூமுக்கு வந்த மாதிரி ஞாபகம் இருக்கிறதா சொல்றாளே, அவ கூட ஏதாவது பழக்கத்துல இருந்தீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் கிடையாது, அவ எப்படி அப்படி சொல்றான்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சமாளிக்கிறாரு. இது எல்லாத்தையும் சோட்டன் மேல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஸ்னேகா சோட்டன் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ரூபினி வந்திருக்கா, அதாவது அந்த பாரு வந்திருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. இவர் பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருந்துட்டு இருக்காரு.
என்ன இவன் அவ வந்திருக்கான்னு சொல்லியும் போகாம இருக்கான்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப சோட்டனும் பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. அந்த பாருவும் அம்மாவும் தான் இந்த வீட்டுல வேலை பார்த்திருப்பாங்க. இப்ப பெரியவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பாருவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஏன்னா பாரு வீட்டுல இருக்க யாராலையோ பிரெக்னன்ட் ஆயிருக்கா, யாரால பிரெக்னன்ட் ஆனன்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் தம்பி இவங்க 2 பேர் யாரோ ஒருத்தர் வேலையை காமிச்சுதான் இந்த பொண்ணை பிரெக்னன்ட் ஆக்கியிருக்காங்க போல. இது எல்லாத்தையும் சோட்டன் மேல இருந்து ஃபீலிங்கா பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, கிளம்பு அப்படின்ற மாதிரி பாருவையும் அம்மாவையும் அடிச்சு துரத்திட்டு இருக்காங்க. அப்ப ஹஸ்பண்ட் இருக்காருல, உன் 2 பசங்கள்ல எவனோ ஒருத்தன் தான் இப்படி பண்ணிருக்கான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதை மீறியே இவங்க 2 பேரையும் துரத்தி விடுறாங்க. துரத்தி விடும் போது சோட்டனால தடுக்க முடியல, அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல வேலை பார்க்கிறவரு இளநியெல்லாம் தரதுக்காக வராரு. அப்ப இந்த அம்மா இருக்காங்கல்ல, அதாவது பெரியவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவனை பலார்னு அறையிறாங்க. நீ தாண்டா இதுக்கு காரணம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. உண்மையில இவன்லாம் காரணம் கிடையாது, பழி போடுறதுக்காக தான் அந்த அம்மா இப்படி பண்றாங்க. பாரு பிரெக்னன்ட்டா இருக்கிறத பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்கல்ல, அதனால தான் தண்ணியில போய் அந்த பாரு குதிச்சிருப்பாங்க. பிரசன்ட்ல சோட்டன் இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப புதுசா ஒரு கேரக்டர் வீட்டுக்கு வரத காட்டுறாங்க. இவங்க பேரு ரேவதி அப்படின்றது. இவங்களோட குழந்தைய பாத்துக்கிறதுக்காக ஒரு வேலைக்காரியை கூட்டு வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் வரலையா என்னன்னு தெரியல. இந்த ரேவதியை பொறுத்த வரைக்கும் சொந்தக்கார அக்காவா இருப்பாங்க. ரேவதின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த மீடியால ஆங்கர் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இந்த ரூபினி கிட்ட பேசுறதுக்காக வரா. உங்ககிட்ட பேட்டி மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறா. இப்ப பேட்டி எல்லாம் தர முடியாது, கண்டிப்பா இங்க இருந்து போறதுக்குள்ள உனக்கு பேட்டி மாதிரி தரன்ற மாதிரி சொல்றாங்க. ரேவதின்னு ஒரு அக்கா வந்ததா சொன்ன பாத்தீங்களா, அவங்க இவங்களா தான் இருப்பாங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பெரியவரோட ஒய்ஃப் கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே பாரு வந்திருக்கிறத பத்தி புலம்பிட்டு இருக்காங்க. இது அந்த பாரு வந்திருக்காளா, எப்பயோ இந்த வீட்டை விட்டு ஓடி போனவ இப்ப எதுக்காக வந்திருக்கா, வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கா போல, அவன் நினைக்கிற விஷயத்த நடத்த விடக்கூடாது, நம்ம ஏதாவது பண்ணணும், அவளை எப்படியாவது அனுப்பணும்ன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இப்ப சோட்டனும் அந்த சாமி சிலைக்கு பக்கத்துல உட்கார்ந்த மாதிரி ஒரு பாட்டை பாடிட்டு இருக்காரு. பாட்டை நல்லா பாடுறானே, நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி கேமராமேனும் அந்த ஆங்கரும் சேர்ந்த மாதிரி இதெல்லாம் கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாட்டோட சவுண்டு மேல இருக்க இந்த பொண்ணு, அதாவது பாருக்கும் கேக்குது. பாருவும் இந்த பாட்டை எங்கேயோ கேட்டிருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நைட்டு நேரம் பாரு படுத்துட்டு இருக்கும் போது ரூம்குள்ள யாரோ நுழைஞ்சிட்டு இருக்காங்க. யாரோ வரது இந்த பாருக்கும் ஃபீல் ஆகுது. திருடன் வந்துட்டான் திருடன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன இந்த பாரு கத்துறா அப்படின்ற மாதிரி எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ரூமுக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. யாரோ ஒருத்தன் என் ரூம்குள்ள வந்தான், நான் பார்த்தேன்ற மாதிரிலாம் பாரு சொல்றாங்க. அவன் ஏதாவது திருடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. எல்லாருமே சுத்தி முத்தி யாராவது வந்தாங்களான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி உன்னோட பேக் எல்லாம் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி பாரு கிட்டயும் சொல்றாங்க. இப்ப எல்லாருமே திருடன் வந்திருக்கானான்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க. ஆனா யாரும் வந்த மாதிரியே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பாரு வந்ததுல இருந்து இந்த சோட்டன் பார்க்காமயே இருக்காருல, ஏன் பாருவை பார்க்கலன்ற மாதிரி ஸ்னேகா கேக்குறாங்க. அதுக்கு இவர் ப்ராப்பரா எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாரு. திருடங்க யாருமே கண்ணில் படல. இப்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த ரூபினி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க, அதாவது பாரு கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. திருடெல்லாம் யாரும் வரல, நீ எதுக்காக இப்படி பொய்யா சொன்னன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் பொய்யாலாம் சொல்ல, என்னோட பேக் ஓப்பனா இருந்தது, யாரோ ஒருத்தர் என் பேக்ல இருந்து ஏதோ திருடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏதாவது திருட்டு போச்சா அப்படின்ற மாதிரி இந்த ஃபேமிலி கேக்குறாங்க. ஏதோ திருட்டு போன மாதிரி தெரியல, ஆனா யாரோ ஒருத்தர் திருட வந்தாங்க, நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரேவதின்னு ஒரு அக்கா வந்தாங்கல்ல, அவங்க வேலைக்காரி கூடயும் குழந்தை கூடயும் வந்திருப்பாங்க. அந்த குழந்தையை எப்பவுமே வேலைக்காரி தான் கொஞ்சிட்டு இருக்காங்க, தூக்கி வச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்னேகா அந்த வேலைக்காரி கிட்ட வந்து பேசுறாங்க. கொஞ்ச நேரம் குழந்தையை என்கிட்ட தாங்கன்ற மாதிரி வாங்கி இவங்க எல்லாம் கொஞ்சிட்டு இருக்காங்க. இந்த சமயம் வீட்டை சேர்ந்த எல்லாருமே ரூபினியை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. அதுலயும் புதுசா வந்த ரேவதி இருக்காங்கல்ல, பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. டிராப் கட் பண்ணிருக்காங்கல்ல, இவங்க தான் ரேவதியா இருப்பாங்க. ரேவதி என்னன்னு தெரியல, ரூபினியை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இங்க இருந்து போன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எதுக்காக என்ன துரத்துறதுலயே குறியா இருக்கீங்க, என்னாலாம் இங்க இருந்து போக முடியாது, இங்கதான் இருப்பன்ற மாதிரி ரூபினி சொல்லிட்டாங்க. சரி என்னமோ பண்ணி தொலை அப்படின்ற மாதிரி எல்லாருமே இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது இந்த தம்பி மட்டும் கிளம்பாம அங்கேயே நிக்கிறாரு. அப்படி நின்னவர் திரும்பி இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. உனக்கு உண்மையிலேயே நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லையான்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல உண்மையிலேயே எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்போ ஓகேன்ற மாதிரி இவரும் சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்தார்ல, இத தம்பியோட ஒய்ஃப் கவனிச்சிடுறாங்க. நீங்க மட்டும் எதுக்காக லேட்டா வந்தீங்க, அவகிட்ட அப்படி என்ன பேசுனீங்க, அவளுக்கும் உங்களுக்கும் நடுவுல ஏதாவது போதான்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த சமயம் இந்த தம்பி பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. பாரு ஒரு காலத்துல இங்க தானே வேலை பார்த்தாங்க. அப்ப இவன் இருக்கான் பாத்தீங்களா, பாரு கிட்ட பயங்கர செல்மிஷம் எல்லாம் பண்ணிருப்பான். அண்ணன் தம்பின்னு 2 பேருமே செல்மிஷம் பண்ணிருக்காங்க போல. இந்த துணியை தச்சு தான்ற மாதிரி ஒரு துணியை தந்துடுறான். அவங்க தச்சிட்டு இருக்கும் போதே அப்படியே அவங்கள கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்கான். விடுங்க விடுங்கன்ற மாதிரிலாம் பாரு சொல்றாங்க. அதை மீறியும் இவன் எல்லை மீறி நடக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றான். பிரசன்ட்ல அதை யோசிச்சு பார்த்து தெரியாம இவன் மெயின் பாயிண்ட்ல இவனே இடிச்சுக்கிறான். இப்ப வழியால துடிச்சிட்டு இருக்கும் போது ஒய்ஃப் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு கனவு அப்படின்ற மாதிரிலாம் சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்ப பயந்த பையனையே இவர் சமாதானப்படுத்துறாரு. இப்ப சோட்டன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த வேலைக்கார
லேடி கிட்ட பேசிட்டு இருக்காரு. கையில குழந்தை வச்சிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட பேசிட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது பார்த்தா எதர்ச்சியா ரூபினியை பார்த்துடுறாரு. ரூபினியை பார்த்தோன்னே என்ன பேசுறதுன்னு தெரியல. ரூபினியே பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க தானே பாட்டு பண்ணீங்க, அது நல்லா இருந்தது, எங்கேயோ கேட்ட மாதிரியே எனக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரை பத்தி இந்த ரூபினிக்கு பெருசா எதுவும் ஞாபகம் இல்ல போல. இவங்களோட கண்ணை பார்த்து சோட்டனால பேச முடியல. அதனால வேகமா இங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறாரு. அப்ப இவங்களும் நில்லுங்கன்ற மாதிரி ஒரு பெட்டியை காட்டுறாங்க. பெட்டிக்குள்ள நகையா இருக்கு. இந்த பெட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு தெரியல. இது எல்லாத்தையும் லாங்ல இருந்து கேமராமேனே கேப்சர் பண்ணிட்டு இருக்கான். இவங்களை ஃபாலோ பண்ணா ஏதாவது ரகசியம் கிடைக்குமான்றதுக்காக எப்ப பாரு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் போல. இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி வச்சுக்கிறான். இப்ப இந்த ரூபினி அண்ணன் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஃபேமிலியில எல்லார்கிட்டயும் பேசணும், எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அண்ணன் சொல்லி ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே ரூபினியை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. எதுக்காக வர சொன்னன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப ரூபினி இருக்காங்கல்ல, பாக்ஸை ஓபன் பண்ணி நகையை காட்டுறாங்க. இது உங்க நகையா பாருங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு நகை இருக்கும். பல வருஷத்துக்கு முன்னாடி அது திருடு போயிருக்கும். அந்த நகை தான் இதுன்றது உங்களுக்கு தெரிய வருது. அப்ப இவ தான் திருடிட்டு போயிட்டாளா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமா கோவப்படுறாங்க. நான்லாம் திருடிட்டு போல, எனக்கு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இங்க ஒரு எபிசோட் முடியுது. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள குதிக்க போன மாதிரி காமிச்சாங்கல்ல, குதிச்சு அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க போல. இறந்து போனவங்கள அங்க இருந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இத பாக்குற இந்த சோட்டன் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இறந்து போயிட்டா எப்படா பிரசன்ட்ல இருப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நான் பொறுமையா சொல்றேன். இவங்க இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி ஆளுங்கெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப இறந்து போன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, சோட்டன் கண்ணுக்கு மட்டும் தெரியுதா, சோட்டன் நான் இன்னும் சாவலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆளுங்க எல்லாருமே இவளோட பாடியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவன் என்னடானா நம்ம கண்ணுக்கு தெரியறாளே அப்படின்ற மாதிரி இந்த சோட்டன் பயங்கர குழப்பத்துல இருக்காரு. ஆக்சுவலா ஆளுங்க மாட்டு வண்டியில பாடியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொன்னு பக்கம் பாரு இருக்காங்கல்ல, இவர்கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற இந்த சோட்டனுக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப தலையை பிடிச்சி இவன் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிரசன்ட்லயும் அந்த மாதிரி இவன் ஃபீல் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு கொண்டு போயிருப்பாங்க. ஆனா அவங்க உயிர் பொழைச்சிடுறாங்க போல. குடும்பத்துல யாருக்குமே ரூபினியை பிடிக்கல. ஏன்னா ரூபினியை வச்சு பாஸ்ட்ல ஏதோ நடந்திருக்கு போல. அதனால ரூபினியை எல்லாருமே கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்னேகா மட்டும் ரூபினிக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க. அது என்னன்னா, ரூபினி போய் ஒரு வருஷம் கழிச்சு தான் நகை காணாம போயிருக்கும். அப்படி இருக்கும்போது ரூபினி எப்படி நகையெல்லாம் கொண்டு போயிருப்பா? ரூபினி இந்த நகையெல்லாம் கொண்டு போல. ஏதோ ஒரு விதத்துல ரூபினி கிட்ட நகை போயிருக்கு. அவளே தான் நகையை ஒப்படைச்சிட்டால, அப்புறம் என்னன்ற மாதிரி சப்போர்ட்டிவாலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயம் வேலைக்கார லேடி வந்து ஒரு தகவலை சொல்றாங்க. வேலைக்கார லேடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எதுக்காக போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருன்னு தெரியல. இங்க மீடியா ஆளுங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த குரு இறந்து போயிட்டார்ல, அதனால தான் விசாரணை பண்றதுக்காக வந்திருக்கோம். மர்டர் நடந்தா விசாரணை பண்ண வரதானே செய்வோன்ற மாதிரி கேக்குறாரு. இது மர்டரா அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் ஷாக் ஆகுறாரு. ஆமாப்பா, கொலை மாதிரி தான் இருந்தது. நாங்க தான் அவரே இயற்கையான முறையில இறந்து போயிட்டதா போய் சொன்னோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இன்ஸ்பெக்டருமே தனியா பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. குறிப்பா இந்த பெரியவர்கிட்ட தனியா பேசணும்ன்ற மாதிரி சொல்றாரு. பெரியவரோட ஒய்ஃப் பெரியவரோட தங்கச்சிக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரியுமா என்னன்னு தெரியல. இப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த பெரியவரோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. இப்பதான் நமக்குமே பாஸ்ட்ல என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த பாரு பிரெக்னன்ட் ஆனதுக்கு பசங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் காரணம்ன்றது இந்த லேடிக்கும் தெரியுது. ஆனா இந்த லேடி வேலைக்காரன் ஒருத்த மேல பழிய போட்டிருப்பாங்க. இதை தாண்டி அவளோட திங்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் எரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேணான்ற மாதிரி பெரியவர் சொல்றாரு. அதை மீறியும் இவங்க பண்றாங்க. இப்ப பிரசன்ட்ல அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. ஒருவேளை அதெல்லாம் மனசுல வச்சுதான் திரும்பி இந்த ரூபினி வந்திருக்கா போல அப்படின்ற மாதிரி லைட்டா உங்களுக்கு பயமா இருக்கு. இப்ப பிரசன்ட்ல இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பெரியவர் கிட்ட தான் விசாரணை பண்றாரு. ஆக்சுவலா பெரியவரை சந்தேகப்படுற மாதிரி நிறைய கேள்வி கேட்கிறாரு. அந்த குருவோட வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் பேசினது மூலியமா ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். அந்த குருவை பொறுத்த வரைக்கும் எனக்கான செட்டில்மெண்ட் அந்த பெரியவர் கிட்ட இருந்து வந்துரும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அவர் கடைசியா போகும்போது கூட செட்டில்மெண்ட்டை சீக்கிரமா முடிங்கன்ற மாதிரி பெரியவர் கிட்ட சொல்லியிருப்பாரு. பெரியவர் பூஜைலாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் செட்டில்மெண்ட்டை முடிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. அது என்ன கதைன்ற மாதிரி தான் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துல கேட்கிறாரு. அதுக்கு இந்த பெரியவர் இருக்கார்ல, அவரோட வீட்டுல சில பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் கடனா காசு தாங்கன்ற மாதிரி கேட்டு வச்சிருந்தாரு. கடனுக்கு காசு இப்ப தர முடியாது, இந்த ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தரேன்னு சொன்னேன், இதுதான் விஷயம், மத்தபடி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டரால இந்த விஷயத்தை முழுசா நம்ப முடியல. அதனால நிறைய குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப பாரு இருக்காங்கல்ல, நம்ம சூட்கேஸ்ல இருந்து அந்த திருடன் என்ன எடுத்துட்டு போயிருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பசங்க எல்லாருமே இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க ஆடின டான்ஸை நாங்க பார்த்தோம், சூப்பரா இருந்தது, எங்களுக்குமே டான்ஸ்லாம் சொல்லி தரீங்களா அப்படின்ற மாதிரி வெகுலியா அந்த பசங்க கேக்குறாங்க. இவங்களுக்கு பசங்கன்னா பிடிக்கும் போல ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் பெரியவர் கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல
இடத்துக்கு பாரு வந்து பெரியவர்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் பாருவை கவனிச்சிடுறாருல, இது ரூபினி தானே அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா கேட்கிறாரு. நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து பேசலாம் ஆரம்பிக்கிறாரு. சரி நீங்க என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப இவங்களுமே சொல்ல வந்ததை சொல்றாங்க. அது என்னன்னா, அன்னைக்கு யாரோ திருட வந்த மாதிரி இருந்ததுல, அவன் என்ன திருடி இருக்கான்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த நகை இருந்த பெட்டியில சில பேப்பர்ஸும் இருந்தது, அந்த பேப்பர்ஸ் தான் அவன் திருடி இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எது இந்த வீட்ல திருட்டு வேற நடந்ததா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. எப்ப நடந்தது அப்படின்ற மாதிரி டீடைலா அந்த சம்பவத்தை பத்தி கேக்குறாரு. இவங்களுமே எந்த நாள் நைட்டு நடந்தது அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவா சொல்லிடுறாங்க. அப்ப சில பேப்பர்ஸ் தான் திருடு போயிருக்கு, அந்த பேப்பர்ஸ்ல என்ன எழுதி இருந்ததுன்றத படிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அது நிறைய துண்டு துண்டு பேப்பர், நான் எழுதி இருக்கிறதெல்லாம் தெளிவா படிச்சது இல்ல, வாய மூடுன்ற மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி இருந்தது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எழுதி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எக்ஸாக்ட்டா என்ன எழுதி இருந்ததுன்றது தெரியாதான்னு கேக்குறாரு. எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வந்தவன் எதுக்காக அந்த பேப்பர்ஸை தூக்கிட்டு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. சரி உங்களுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறாரு. ரூபினியால சொல்ல முடியல, ஆனா இந்த பெரியவர் இருக்கார்ல என்ன சம்பந்தம் அப்படின்றத இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஓரளவுக்கு புரிய வச்சிடுறாரு. இப்ப நமக்கு அண்ணனோட ஒய்ஃபையும் தம்பியோட ஒய்ஃபையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே ஹஸ்பண்டுங்க மேலேயே டவுட் இருக்கு. ஹஸ்பண்டுங்க ரெண்டு பேருமே பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக்கு போல. ஒருவேளை ரூபினி கிட்ட எதையாவது வேலையை காமிச்சிருப்பாங்களா, ரூபினி அதெல்லாம் மனசுல வச்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காளா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப அண்ணன் தம்பி பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. உண்மையாலேயே அந்த பாரு இந்த வீட்டுல இருக்கும் போது இவங்க ஏதோ லீலெல்லாம் பண்ணிருக்காங்க போல. அது வெளியே வந்துருமா அப்படின்ற மாதிரி அண்ணனும் பயப்படுறான், இன்னொரு பக்கம் தம்பியும் பயப்படுற மாதிரிலாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சோட்டனும் இப்ப செம்மையா பயப்படுறாரு. நான் இங்க இருந்து கிளம்ப போறேன்ற மாதிரி துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. ஏன் உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஸ்னேகா கேக்குறாங்க. இவர் ப்ராப்பரா பதில் சொல்ல மாட்டாரு. ஆக்சுவலா ரூபினி வந்ததுல இருந்து இவருமே கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்காரு. ரூபினி அந்த காலத்துல பிரெக்னன்ட் ஆனதுக்கு இவரும் காரணமா என்னன்றது கிளியரா தெரிய மாட்டேங்குது. நீ எல்லாம் போக கூடாது, இங்கதான் இருக்கணும்ன்ற மாதிரி ஸ்னேகாவும் இந்த இடத்துல தடுத்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறத அந்த வேலைக்கார லேடி ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. இத அண்ணன் ஒய்ஃப் பாத்துறாங்க. நீ என்ன ஒட்டி கேட்டுட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. நான் ஒட்டெல்லாம் கேட்கலன்ற மாதிரி இந்த வேலைக்காரி பயந்துட்டு இருக்காங்க. இந்த சவுண்ட் கேட்டு உள்ள பேசிட்டு இருக்க ரெண்டு பேரே வெளியே வந்துடுறாங்க. அப்ப இந்த அண்ணனோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நீங்க ரெண்டு பேர் பேசினதை இவ ஒட்டி கேட்டுட்டு இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. இப்ப பூஜை பண்றவரும் பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு எல்லாருமே வாங்கன்னு சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டருமே இங்க தானே இருக்காரு. இன்ஸ்பெக்டரும் அந்த இடத்துக்கு போய் வேண்டலாம் செய்யலான்ற மாதிரி வந்துடுறாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்து வேண்டிட்டு இருக்கும் போது ரூபினி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கொஞ்சம் தள்ளி தான் நிக்கிறாங்க. நான் இங்க இருந்தே வேண்டிக்குவான்னு கேக்குறாங்க. அப்ப கூட பெரியவரோட ஒய்ஃப் அதெல்லாம் கூடாதுன்னு சொல்றதுக்காக வராங்க. ஆனா பெரியவர் அமைதியா இருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டர் முன்னாடி எதுவும் பேச வேணான்றதுக்காக வேண்டிக்கோன்னு சொல்றாங்க. இவங்க அங்க இருந்தே வேண்டலாம் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயம் இந்த சோட்டன் இருக்காருல, போக போறேன்னு போயிட்டு இருக்காரு. போகாதன்ற மாதிரி ஸ்னேகாவும் இந்த இடத்துல தடுத்துட்டு இருக்காங்க. இவர் கிளம்புறத பார்த்த இன்ஸ்பெக்டருமே தடுத்துறாரு. இந்த விசாரணை முடியற வரைக்கும் யாருமே இந்த வீட்டை விட்டு போக கூடாது, இங்கே தான் இருக்கணும்னு சொல்றாரு. குரு இறந்து போனதுக்கே இந்த வீட்டுல இருக்க யாரோ ஒருத்தர் சம்பந்தம்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இன்ஸ்பெக்டரை மீறி சோட்டனால கிளம்ப முடியாதுல்ல, சோட்டனோ சரின்ற மாதிரி பேக் எல்லாம் இந்த இடத்துல வச்சிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அம்மாக்கு இந்த இடத்துல மயக்கம் வந்துருது. பொத்துனி கீழே விழுந்துடுறாங்க. அம்மா விழுந்ததுனால எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. இது எல்லாத்தையும் ரூபினி வித்தியாசமா பாக்குற மாதிரி காமிச்சு எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. பாஸ்ட்ல ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, ரூபினி கிட்ட பேசணும், அதாவது பாரு கிட்ட பேசணும்ன்ற மாதிரி தள்ளி கூட்டு வந்துடுறாரு. உனக்காக நான் ஸ்வீட்ஸ் கொண்டு வந்திருக்கேன், இந்த சாப்பிடுன்ற மாதிரி ஊட்டி விடுறாரு. வேணான்னு இந்த பொண்ணு சொல்றா. அதை மீறியும் வாயில திணிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த பொண்ணை மயக்கமாக்கி எல்லை மீறி நடக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. அந்த அண்ணன் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ரேவதின்ற அக்கா இந்த இடத்துக்கு வந்து ஸ்வீட் எடுத்துக்கோன்ற மாதிரி தராங்க. அதாவது பிரசாதத்துல ஸ்வீட் இருக்கும்ல, அதை எடுத்துக்க சொல்லி தராங்க. இவர் வேணான்னு சொல்றாரு. இந்த ஃபெஸ்டிவலை கவர் பண்றதுக்காக 3 பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு தனி ரூம் தந்திருப்பாங்க. இதுல கேமராமேன் அப்பப்ப எல்லாரும் பேசுற ரகசியத்தையும் கேப்சர் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதை பத்தி மத்த 2 பேர்கிட்ட இவன் சொல்ல மாட்டான். இப்ப மத்த 2 பேர் சேர்ந்து ஒரு பிளான போட்டுட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ரூபினி ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இங்க வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம பழசு எல்லாத்தையும் மறந்திருக்காங்க. அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணா என்ன, அவங்கள பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணா என்னன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. கேமராமேனோ சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். ஆனா கேமராமேன் ரெக்கார்ட் பண்ணதை பத்தி இவங்க கிட்ட சொல்லவே மாட்டான். இப்ப ரூபினி இருக்காங்கல்ல, இந்த தம்பி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது தம்பி கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. உங்க கூட பேசினா எனக்கு பாஸ்ட் ஞாபகம் வர வாய்ப்பு இருக்கு, அதனால தான் பேசுறதுக்காக வந்தேன்னு சொல்றாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி அங்க இருந்து வேகமா கிளம்புறாரு. அண்ணனுமே அந்த மாதிரி தான் அவங்கள சமாளிச்சு அனுப்பி விடுறாரு. அண்ணன் தம்பி எதுக்கு பேசவே பயப்படுறாங்கன்ற மாதிரி ஒய்ஃபுங்க கொஞ்சம் சந்தேகமா பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க.
இப்ப ரூபினி இருக்காங்கல்ல, மாடியில இருக்க ஒரு ரூமுக்கு போறாங்க. பழைய பொருள்லாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த ரூம் கிட்ட தான் போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த 3 பேர் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப 3 பேர் இங்க எதுக்காக வந்தீங்கன்னு கேக்குறாங்க. இங்க பழைய பொருள்லாம் இருக்கும்ல, அதை பார்த்தா ஏதாவது ஞாபகம் வரும்ன்றதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி இந்த ரூபினி சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு சோட்டனை காட்டுறாங்க. சோட்டன் இருக்கார்ல, அவர்கிட்ட இருக்க எல்லா புக்லயும் ஃப்ரண்ட் பேஜை கிழிச்சிட்டு இருக்காரு. எல்லா புக்கோட ஸ்டார்டிங்லயும் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கோம்ல, அதுதான் இவர் கிழிச்சிட்டு இருக்காரு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறதுக்காக வரும்போது குருவோட வாயில கண்டென்ட்னு ஏதோ இருந்தது, அந்த கண்டென்ட் எதை மீன் பண்ணுதுன்றதை விசாரிக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் இவர் பயந்துட்டு இருக்காரு. இவன் எதுக்காக இவ்வளவு பயப்படுறான்ற மாதிரி ஸ்னேகா யோசிக்கிறாங்க. ஒண்ணே இல்லன்னு சமாதானம் சொல்றாங்க. சரி படுன்ற மாதிரி இந்த இடத்துல படுக்க வச்சிடுறாங்க. இந்த ரூபினியை பொறுத்த வரைக்கும் ஆக்ட்ரஸா இருந்தாங்க பாத்தீங்களா, ஒருத்தரை கல்யாணம் பண்ணி உங்களுக்கு குழந்தையும் இருந்திருக்கு. ஆனா அந்த குழந்தை என்ன ஆச்சுன்றது தெரியல போல. இத பத்திலாம் இந்த மீடியாவை சேர்ந்த ஆங்கர் பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. உங்க ஹஸ்பண்டை விட்டு நீங்க பிரிஞ்சிட்டீங்கல்ல, அதே மாதிரி உங்க பையன் எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறா. இவங்களோட பையனை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் கண்ட்ரோலுக்கு போயிட்டான் போல. ஏதோ ஒரு ஆசிரமத்துல தான் அவன் இருக்கான்ற மாதிரி கேள்விப்பட்டேன், அவனை பார்க்கணும் போல எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாங்க. இப்ப இந்த தம்பி இருக்காரு பாத்தீங்களா, அண்ணன் கிட்ட பேசுறதுக்காக வராது. இந்த ரூபினி வேணும்ட்டே நம்ம வாழ்க்கையில திரும்பி வந்து பிரச்சனை பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம அவ வாழ்க்கையில பிரச்சனை பண்ணோம்ல, அந்த மாதிரி தான் அவ பண்ணிட்டு இருக்கா. நம்ம எப்படியாவது இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணலான்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. இந்த சின்ன பசங்களுக்கு தான் ரூபினியை பிடிச்சிருக்குல்ல, அப்பப்ப ரூபினியை பார்க்கிறதுக்காக ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூபினி கிட்ட டான்ஸ் எங்களுக்கு சொல்லி தரீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ரூபினியும் ஜாலியா தான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அண்ணனோட வைஃப் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவ ரூம்க்குலாம் எதுக்காக வரீங்கன்ற மாதிரி பசங்களை கூட்டு போயிடுறாங்க. இப்ப ரூபினி இருக்காங்கல்ல, அவங்க பையன் போட்டோவை சோகமா பாக்குறாங்க. பையனோட போட்டோவை மட்டும் இவங்க கிட்ட வச்சிருக்காங்க போல. அந்த சோட்டன் படுத்த மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, சோட்டனோட கற்பனையில இந்த ரூபினி தான் தெரியுறாங்க. உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல நான் விட மாட்டேன், கண்டிப்பா உன்னை ஏதாவது பண்ணுவேன்னு அவங்க பேசுற மாதிரிலாம் இவனுக்கு தோணுது. இவன் சட்டுன்னு தூக்கத்துல இருந்து பயந்த மாதிரிலாம் முழிச்சிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பூஜைக்கான வேலையெல்லாம் எல்லாருமே சேர்ந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த சோட்டன் வரல போல. தம்பியை நான் செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி செக் பண்றதுக்காக வெளியே வந்துட்டு இருக்காரு. அப்படி வெளியே வந்த தம்பி எதையோ பாக்குறாரு போல. எல்லாருமே வாங்கன்ற மாதிரிலாம் கத்த ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக இந்த தம்பி கத்துறான்ற மாதிரி அண்ணன் மத்தவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. என்ன எதுன்னு பாக்குறதுக்காக வெளியெல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு ஒரு தகவல் தெரியுது போல, ஷாக் ஆகுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க பார்த்தா எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. எதுக்காக இவங்க அழுதுட்டு இருக்காங்கன்ற மாதிரி கூட்டத்தெல்லாம் விலக்கிட்டு வந்து இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. இறந்து போயிருக்கிறது யார் தெரியுமா? சோட்டன் ஒருத்தரை காட்டுவாங்கல்ல, அந்த சோட்டன் தான் இறந்து போயிருக்காரு. அவரோட வாயிலையும் ஏதோ ஒரு பேப்பர் இருக்கு. என்ன பேப்பர் இருக்கு பாப்போன்ற மாதிரி இவருமே அந்த பேப்பரை எடுக்கிறாரு. அந்த பேப்பர்ல பார்த்தா ப்ரிஃபேஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அதாவது ஒரு புக்ல கண்டென்ட் இருக்கும், அடுத்து ப்ரிஃபேஸ்னு இருக்கும், அதுக்கப்புறம் தான் சாப்டர் 1 சாப்டர் 2லாம் இருக்கும். ப்ரீஃபேஸ்னு பேப்பர் வந்திருக்கிறதுனால இது இதோட ஸ்டாப் ஆகாது, தொடர்ச்சியா நடக்கும் போல அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் ரூபினி இந்த இடத்துக்கு வராங்க. இவர் இறந்து போயிருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வீட்டை சேர்ந்த எல்லாருமே ரூபினியை தான் பிளேம் பண்றாங்க. இவ தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, இவ ஏதோ ஒரு பிளானோட தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா ரூபினி இருக்காங்கல்ல, நான் எதுக்காக சாவடிக்க போறேன், எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா வீட்டுல இருக்கவங்க கேட்க மாட்டாங்க, பயங்கரமா சத்தம் போடுறாங்க. இன்ஸ்பெக்டர் உள்ள புந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே சின்ன சின்ன பேப்பர் நிறைய காணாம போச்சுன்னு சொன்னீங்கல்ல, அந்த பேப்பர்ல பெருசா எதுவும் ஞாபகம் இல்ல, வாய மூடுன்னு ஏதோ தான் ஞாபகம் இருக்கிறதா சொன்னீங்க, அதை தாண்டி வேற ஏதாவது உங்களுக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இருந்ததுன்னா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கறது. இவங்களுமே யோசிச்சு யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க கிட்ட நிறைய துண்டு துண்டு பேப்பர் இருந்திருக்கு போல, அதுல சில பேப்பரை மட்டும் இவங்க பார்த்திருப்பாங்க போல. அது எல்லாத்தையும் மைண்டுக்குள்ள ஓட்டி பாக்குறாங்கல்ல. எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வந்திருக்கு, சாப்டர் 1 போட்டிருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு புக்குன்னு எடுத்துக்கிட்டா முதல்ல கண்டென்ட் இருக்கும், அடுத்தது ப்ரிஃபேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சாப்டர் 1 சாப்டர் 2 அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும். சோ இப்போ இவங்களுக்கு வந்து ப்ரிஃபேஸ் கிடைச்சிருக்குன்னா அடுத்து சாப்டர் 1ன்ற மாதிரி வேற ஒரு கொலை நடக்க வாய்ப்பு இருக்கு, அடுத்து சாப்டர் 2ன்ற மாதிரி வேற ஒரு கொலை நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த தொடர் கொலையை எப்படியாவது நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே யோசிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, இது இதோட நிக்காதுன்னு நினைக்கிறேன், சீக்கிரமே நான் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. இங்கதான் சீசன் 1 நமக்கு முடிக்கிறாங்க. பெங்காலி சீரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் பாதியிலேயே ஒரு சீசனை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா 2019 சீசன் 1 வந்தது, சீசன் 2 2021 தான் வந்தது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சீசன் 2 நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.